ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஐஜி ஆஃபீஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹாஸ்டேஜஸ்க்கு சாப்பாடு போகுது. அதில் யாருக்கும் தெரியாமல் ஹேமா மறைஞ்சிக்கிறாங்க. ஹேமா இருக்கிறது தெரியாமல் இப்போ போலீஸ்காரங்களும் வேனில் ஏற்றி அந்த சாப்பாடை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தீவிரவாதிகளும் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கிற தீவிரவாதிகள். இந்த டைமில் ஹேமா இப்போ அந்த ட்ரெயின்லேருந்து வெளியில் வராங்க. ஹேமாவை பார்த்த உடனே இவ இப்படி இங்கே வந்தா அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே கோபப்படுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு தீவிரவாதி ஹேமாவை பார்த்து கன் ஷூட் பண்ணுறான். என்ன சத்தம் அப்படின்னு எல்லாருமே பதறி போயிடுறாங்க. வந்து போய் ஷூட் பண்ணுறீங்களே சகோ, ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற இன்னொரு தீவிரவாதி சொல்கிறாங்க. ஹேமா அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறாங்க. எல்லா பிணைய கைதிகளையும் அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஹேமாவை பார்த்த உடனே அகிலன், அஞ்சலி, லட்சுமி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. போலீஸ்காரங்க இப்போ தீவிரவாதிக்கு கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஏதோ கன் ஷூட் சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. தீவிரவாதி சொல்றான், என்ன ஐஜி சார், பாரதியோட இன்னொரு குழந்தைய உள்ள அனுப்பி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான் கொடுத்தேன், நீங்க ஆனால் ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ரொம்ப டென்ஷனா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க சென்ட்ரல் மினிஸ்டரோட பல்ஸ் ரேட்டுமே ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. எதனால பல்ஸ் ரேட் குறையுதுன்னே தெரியலையே அப்படின்னு பாரதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கண்ணமாட்ட சொல்றாரு, இதே மாதிரி பல்ஸ் ரேட் குறைஞ்சி வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளால மினிஸ்டரோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமும் பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மினிஸ்டர் நம்ம கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கிற தீவிரவாதி இப்போ அவங்க ஹெட்டுக்கு கால் பண்ணி பேசுறான். மினிஸ்டர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்படியே போச்சுன்னா மினிஸ்டரோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட் சொல்றான், அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா லட்சுமியை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்ததா கண்ணம்மா பாரதியோட கையை பிடிச்சு பேசுறாங்க. இதுக்காக என் கையை பிடிக்கிற அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க டாக்டர், என்ன பாருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. உங்க மனசுல இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது போக உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்றது மட்டும்தான் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அதனால நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எப்போதுமே நீங்க ஆப்ரேஷன் பண்ண போறப்ப நான் உங்களை பார்த்துருக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதும் நீங்க எப்படி ஆப்ரேஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்போ மனசுல இருக்கிற எல்லா பயத்தையும் தூக்கி போட்டுருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே தப்பா நடக்காது, எல்லாமே சரியா தான் நடக்கும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தானே சார் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும், மற்ற எதையும் பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டென்ஷன்ல எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்க கையை பிடிச்சி இப்ப பேசிட்டு இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றதை கேட்ட உடனே பாரதிக்குமே கான்ஃபிடென்ட் வருது. அதே கான்ஃபிடென்ட் லெவலோட இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாரு பாரதி. மினிஸ்டரோட உயிரை பாரதி காப்பாற்றுவாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.